Hello everyone, welcome back to my channel. Nada Imtiaz and this is the 5% Club. This is another market analysis video, so let's get right into it. Guys, இது ஒரு market analysis video. இது எந்த மாதிரி டிப் கிடையாது, ஒரு சஜஷன் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட வியூ ஆன் மார்க்கெட், நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேன் என்ன இதுங்கிறது தான். இப்போ தான் இங்கிலீஷ் ரெக்கார்டிங் முடிஞ்சு, நெக்ஸ்ட் தமிழ். இது நம்மளோட ஸ்பெஷல் தமிழ் வியூவர்ஸ்க்காக. ஸோ லெட்ஸ் சி நாளைக்கு என்னோட ட்ரேட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. இங்கே நாளைக்கு என்ன சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அளவு ஹை போயிருக்குன்னா ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகலாம், இல்லாட்டி கேப் டவுன் ஓப்பன் ஆகிறது டவுட் தான். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஓகே, ப்ராஃபிட் புக்கிங்னால கேப் டவுன் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது, ஆனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதே லெவலுக்கு. ஓகே, ஸோ ஒருவேளை நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா அது டாமினோ எஃபெக்டாக கொஞ்சம் கீழே வரலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 20295 லெவலில் தாண்டிச்சுன்னா நான் என்ட்ரி பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதாச்சும் 20245 தான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, செல் எங்கே பண்ணுவேன்னா ஒரு சின்ன குவான்டிட்டி செல் வந்துட்டு 20200 ஒரு செல் ஆர்டர் போடுவேன். சின்ன குவான்டிட்டி, பெருசாக கிடையாது. அக்ரெசிவாக இங்கே செல் போடுவேன்னா 2000 கீழே தான் அக்ரெசிவாக செல் பண்ணுவேன், அதுக்கு மேலே செல் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் என்னோடய செட்டப் ஃபார் நாளைக்கு நிஃப்டி. லெட்ஸ் பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம் ஃப்ரைடே. அது கரெக்டாக 1 o'clock கிட்ட எஸ்எல் ஹிட் ஆச்சு. இங்கே எடுத்தவங்க கிளியர் பண்ணுறேன். இங்கே ஒரு 5 minutes கேண்டில் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல எடுத்தேன், நான் ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. இங்கே காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி பண்ணோம். இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. இங்கே தான் நம்ம டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இந்த ஸ்விங்கில் தான் நான் வச்சுருந்தேன் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். கரெக்டாக இங்கே வந்து ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு. அப்புறம் சைடுவே அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணவே இல்லை. நாளைக்கு பேங்க் நிஃப்டி நான் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஓகே, ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஒருவேளை நாளைக்கு அது சர்வைவ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பை பண்ணிடுவேன். அதாவது 15 minutesல ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் மேலே கொடுத்துச்சு அப்படின்னா நான் பை பண்ணிடுவேன். இந்த ஸ்விங்கு கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். பெரிய ஸ்டாப் லாஸ் தெரியும், ஆனால் இது பொசிஷனல் ட்ரேட். ஓகே, இது பொசிஷனல் ட்ரேட், அவ்வளோதான். செல் எங்கே பண்ணுவேன்னா 44,590க்கு கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். 44,850க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என் லெவல். இல்லாட்டி 44,970க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். ஓகே, இதுதான் என் லெவல் ஆன் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் பார்த்தா நம்மளோட கீ லெவல்ஸ் மார்க் ஆகிடுச்சிங்க. 4 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா தெரியும். இதுதான் இந்த 2 ரெட் லைன்ஸாக வந்து நம்ம கீ லெவல். ஓகே, இதுக்கு மேலே போச்சுன்னா பை, இது கீழே செல். ஓகே, இதுக்கு நடுவில் ட்ரேடே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கும் நடுவில் ட்ரேடே கிடையாது. நோ ட்ரேடிங் ஜோன் அக்கார்டிங் டு கீ லெவல் செட்டப். ஓகே, அது வந்து அக்கார்டிங் டு கீ லெவல் செட்டப் தான். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம், அது அவங்களோட விருப்பம். ஓகே, ஸோ நம்மளோட ட்ரேட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு வேளை $94.10 கீழே வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஷார்ட் எடுப்பேன். சின்ன ஷார்ட் எடுத்து 25 points ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். டார்கெட் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே ஷார்ட் பண்ணுவேன்னா $73.80 கீழே கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ரெண்டுமே நல்லாயிருக்கு. முன்னாடியே கிடச்சிருந்தாலும் ஓகே, இல்லாட்டி இதுதான் எனக்கு ரொம்ப சேஃபான லெவல், இங்கே ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னா இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை க்ராஸ் பண்ணிச்சுன்னா பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பை எனக்கு எங்கேயுமே கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து போனால் கூட நான் பை பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது நம்ம கீ லெவலோட ஜோனை தாண்டிடுது. ஓகே, இதுதான் வந்து ரெண்டுமே வந்துட்டு கோயின்சைட் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னு சொல்கிறது, இதுக்கு பேர் தான் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங். அதாச்சும் நம்ம கீ லெவல் செட்டப்பையும் தாண்டிடுச்சு. ஓகே, கீ லெவல் செட்டப் கீழே நம்ம பாட்டுக்கு எஸ்எல் வச்சுக்கலாமா, ட்ரெண்ட் லைன்லையும் சப்போர்ட் எடுத்துருக்குமா, அப்சைட் மொமெண்டம் மெமரி போகும் தெரியாது. ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட் வச்சு டார்கெட் புக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரெண்டுமே சான்ஸ் இருக்குது. எந்த பக்கம் மார்க்கெட் போச்சுனாலும் ட்ரேட் எடுப்பேன் நான். லெட்ஸ் சி. ஆனால் நான் நாளைக்கு செல்லில் தான் இருக்கேன். ஏன்னா மெஜாரிட்டி ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு அப்புறம் இது சைடுவேக்கு அப்புறம் மார்க்கெட் டிசைட் பண்ணும் மேலே போகுமா கீழே போகுமான்னு. ஓகே, ஸோ அதை பொறுத்து நாளைக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம லெவலில் தாண்டி கரெக்டாக ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு ட்ரேட் கிடச்சிது. அதாச்சும் 15 minutesல ஃப்ரைடே அன்றைக்கி இந்த கேண்டலில் ஒரு ட்ரேட் கிடச்சிது. இங்கே ஒரு ட்ரேட் எடுத்து இப்படி இருக்குது நம்மளோட ட்ரேட் இப்போது. ஓகே, இப்படி இருக்குது. நமக்கு 1:1.5 டார்கெட் கிட்டே இருக்குது கரண்ட்டாக. ஸோ
ஆல் டைம் ஹையை க்ராஸ் பண்ணிடுச்சு கோல்டு. நாளைக்கு திருப்பி நம்ம ட்ரேட் எங்கே எடுப்போம் அப்படின்னு கேட்டால் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிக்குவோம். இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸ். ஓகே, அதாச்சும் இந்த ரெட் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ். இவ்வளோ சின்ன ரெட் கேண்டில், கண்டிப்பாக இவ்வளோ சின்ன ரெட் கேண்டில் கூட மேட்ரு தான். ஏன்னா இந்த கேண்டில்லாம் எந்த ரீட்டெயில் ட்ரேடர்னாலும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். எஸ்எல்இ டஸ்னா டோட்டலி ஃபைன். நான் இருக்கிற பொசிஷனே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போய்க்குவேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நமக்கு 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு. கம் ஆன் லோட். Just a minute guys, something's wrong with the internet. Okay, next நம்ம ஐடிசி. ஓகே, நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஐடிசி ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ட்ரெண்ட் லைன்லேயும் சப்போர்ட் வாங்கியிருக்கு. ஒரு வேளை ஐடிசி எனக்கு 450 452 வரைக்கும் எங்கே கிடச்சாலும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். 440 438 தான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இது ஒரு அப் ட்ரெண்ட் இருக்க ஸ்டாக், அதனால் கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் கெயில். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. அதாச்சும் வீக்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு பிரேக் அவுட். இங்கே ட்ராயிங் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நாளைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் இங்கே சர்வே பண்ணால் கூட கண்டிப்பாக நான் வாங்குவேன். அதாச்சும் 135 138க்குள்ளே எந்த ப்ரைஸ் கிடச்சாலும் நான் வாங்குவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 130 128 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் கெயில். நெக்ஸ்ட் இஸ் மாயிலும் பார்த்தா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஆல் டைம் ஹையும் க்ராஸ் பண்ணியாச்சு. ஓகே, நாளைக்கு 325லேருந்து 300க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 280 ருபீஸ் இருக்கும். ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கொடுக்குது. பொட்டென்ஷியல் ரொம்ப ஹையராக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. புல் பேக் வரக்கும் சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் பாலிசி பஜார் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இங்கே ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்லாம் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப சாதாரணமான ட்ரேடர். ஸோ நாளைக்கு அதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயாச்சு. ஸோ இங்கே 860 865 ஒரு 70 எங்கே கிடைச்சாலும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 793 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். கூடிய சீக்கிரம் நிறையா வீடியோ வரப்போகுது. ப்ளீஸ் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இஃப் யூ லைக் மை கண்டென்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்ன மோட்டிவேஷனாக வைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.